மக்கள் மன்றம். தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார்? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு இன்னைக்கு கேட்குறோம். உள்ளே பேசும்போது கூட சொல்லிட்டு இருந்தோம், அதே ஸ்கிரிப்ட் டைட்டில் தான் வேறு அப்படின்னு. எந்த கட்சி அப்படிங்கிறது தான் வேறு வேறு விதமாக கேட்குறீங்களா அப்படின்னு உள்ளே கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு இல்லையா? ஒரே கட்சியாக இருந்தாலும் யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல எனக்கு அந்த முதலமைச்சர் மேலே ஈர்ப்பு இருக்கிறதா, எனக்கு அவரை பிடிக்கிறதா, இவர் முதலமைச்சராக வர வேண்டுமா எனக்கு அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனால், எப்படி இன்றைக்கி தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபியில் அத்வானி முதல்வர் வேட்பாளராக இருக்கும்போது அந்த கட்சி பார்க்கப்பட்ட விதம் எப்படி, இன்றைக்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வரைக்கும் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது வேறங்க பிஜேபி, இன்றைக்கி நரேந்திர மோடி பிரதமராக வந்த பிறகு வேறங்க பிஜேபி அப்படின்னு எப்படி சொல்கிறாங்களோ, அப்போது அந்த பர்சனாலிட்டிக்கான ஒரு வசீகரம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குது. இன்னொன்று நம்ம ஊரில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். சாதாரண மக்கள் வாக்களிக்கும் போது எனக்கு இந்த கட்சி பிடிக்குமா, இந்த கொள்கை பிடிக்குமா, இந்த சித்தாந்தமா, இதுவா, நீட்டி முழைக்கி அரை மணி நேரம் பேசுகிறத தாண்டி எனக்கு இந்த தலைவரை பிடிக்கும், எனக்கு அம்மா பிடிக்கும், எனக்கு கலைஞர் பிடிக்கும், எனக்கு சீமான் பிடிக்கும், எனக்கு அந்த மாதிரி அந்தந்த தலைவர்களுக்கான ஈர்ப்பு அப்படிங்கிறது மக்களிடையே டைரெக்டாக இன்னும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். மக்களோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம முன்னாடி களத்தில் பிரதானமாக பார்க்கும்போது ஒரு 4 முதலமைச்சர் வேட்பாளர் படுகிறார்கள். இன்னும் கூட சில வரலாம், அது நமக்கு தெரியாது. இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க 2 பேரும் 2 பிரதான வேட்பாளர்கள், அது நம்ம தெரிஞ்சது தான். அதை தாண்டி புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் திரு விஜய் அவர்கள், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க, திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் நீண்ட நாட்களாக களமாடி வரக்கூடிய அண்ணன் திரு சீமான் அவர்கள் இருக்கிறார். இப்போ இதில் தமிழகம் யாரை விரும்புகிறது, மக்கள் மனம் கவர்ந்தவராக யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம், விவாதிக்க போகிறோம். நேரடியாக நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். முதலில் தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் சீமான் என்று பேச திரு புதுக்கோட்டை ஜெயசீலன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்கின்ற இந்த தலைப்பை கொஞ்சம் மாற்றி தமிழகத்தை விரும்புகின்ற முதல்வர் வேட்பாளர் யார் என்று அமைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். தலைவர் டயலாக் இல்லைண்ணே, உனக்கு பிடிச்ச பொண்ணை விட உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கும், அதுதானே? ஏனென்றால் நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தால் தேனாறு பாயும் செங்கரும்பு சாயும் என்று சொன்னவர்களை நாங்கள் நம்பி, எமது மக்கள் நம்பி இந்த மீட்பர்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். இந்த மீட்பர்கள் ஏய்ப்பர்களாக இருப்பார்கள் என்று காலம் எங்களுக்கு உணர்த்தியதால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகத்தை விரும்புகின்ற முதல்வர் வேட்பாளர் என்று நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்கின்றோம். சேர சோழ பாண்டியனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு என்றைக்கு தமிழினம் வரலாற்றில் வீழ்ந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை வீழ்ந்தே கிடக்கின்றது. வீழ்ந்து கிடக்கின்ற தமிழினத்தை வரலாற்று பள்ளத்தில் இருந்து மீட்பதற்காக, வரலாறு தமிழினத்தை விடுதலை செய்யும் அந்த ஒப்பற்ற தலைவனாக செந்தமிழன் சீமான் இருக்கின்றார். அவரே தமிழ் தேசிய இனத்தை ஆள்வதற்கான மிகச்சிறந்த முதல்வர் என்பது என்கின்ற என் வாதத்தை முதல் சுற்றில் நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு பேச முதல் சுற்றுல 3 நிமிஷம் கொடுத்தோம். அண்ணன் 30 செகண்ட்ல மேட்டரை முடிச்சிட்டார். தமிழகத்தை விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டார்.
இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. முதல் சுற்றில் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் திரு ராஜ்மோகன் அவர்களை பேச அனுமதிக்கிறேன். தளபதி நெஞ்சில் குடியிருக்கக்கூடிய தமிழக சொந்தங்களே வணக்கம். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், இந்த தலைப்பில் இருப்பது 4 வார்த்தைகள். மக்கள் விரும்பும் வேட்பாளர் விஜய் என்பதுதான் தமிழ்நாடு தற்போது அதிகம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். 10 நாட்கள் உண்ணா நோன்பு இருக்கிறார்கள். என்னுடைய அக்கா, என்னுடைய அம்மா தூய்மை தேவதைகள். பரிதவித்து போய் நான் பார்க்க போயிருந்தேன் அந்த ராஜ்மோகன். அண்ணல் காந்தியடிகள் அகிம்சா மூர்த்தி தேசத்திற்காக 16 முறை உண்ணாவிரதம் இருந்தார். தியாக தீபம் மாவீரன் திலீபன் துளி நீர் அருந்தாமல் 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார். சங்கரலிங்கனார் இந்த நாட்டிற்கு பேர் சுட்டுவதற்காக தன் உயிர் போகும் வரை உண்ணா நோன்பு இருந்தார். மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஈழத்தில் போரை நிறுத்துவதற்காக காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவிலே போய் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அவர்கள் அடைய நினைத்த இலக்கு மிகப்பெரியது, அத்தனை சுலபத்தில் அடைய முடியாது. ஆனால் என் அக்காவும் அம்மாவும் அடைய நினைத்த இலக்கு என்ன தெரியுமா? அரசாணையின்படி குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும், ஒப்பந்த ஊதியம் வேண்டாம், அரசாங்க ஊதியம் வேண்டும், கழிவுகளை அகற்ற முழுமையான இயந்திரம் வேண்டும், இலவச உணவு வேண்டாம், தன்மானம் வேண்டும், அதற்கு ஒரு வருமானம் வேண்டும். அந்த தோழர்ல ஒருத்தங்க என் கைப்பிடிச்சு சொன்னாங்க, ராஜு இதெல்லாம் எங்களுக்கு வேணும், அதற்கு தமிழ்நாடு தளபதி கையில் தான் தர வேண்டும். தாய்மார்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர். மேடம், இந்த தலைப்புக்கு நியாயப்படி இசைஞானி ஸ்டைல நான் உங்க மேல கேஸ் போட்டிருக்கணும், காப்பிரைட் எங்களுது. அடுத்த விடியல் யார் நீங்க தான் தலைப்பு வச்சீங்களா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் சொன்னது நாங்க. பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்கிறதா இல்லையா தேசிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது, பேசியது என் தலைவர். கன்னி தமிழ் பேசும் இந்த தமிழ் திரு நாட்டிலே கட்சி தொடங்கிய அத்தனை பேரும் சொன்னாங்க கச்சத்தீவை மீட்டெடுப்போம். ஆனால் தாயுளம் கொண்ட தலைவனை குறித்தும் என்னுடைய தலைவர் பேசிய பிறகு வரலாற்றில் இல்லாத வகையில் ஜனாதிபதியாக போய் பார்த்தார். அப்ப என்னுடைய தலைவர் தொட்டதெல்லாம் தலைப்பு செய்தி, பேசுவதெல்லாம் பிரேக்கிங் நியூஸ், ஊடகங்கள் சொல்லக்கூடியது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். எனவே தாய்மார்கள், பெரியோர்கள், திரும்பிய திசையெல்லாம் இளைஞர்கள். இது கட்சி மாறுபாடு வேறுபாடை தாண்டி கொஞ்சம் யோசிங்களேன். பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க, அந்த இளைஞர்களினுடைய முகத்தை பாருங்க. ஜெயிஸ்டர் தளபதி, ஜெயிஸ்டர். இளைஞர்களின் நம்பிக்கை, பெரியோர்களின் நம்பிக்கை, தாய்மார்களின் நம்பிக்கை. இப்படி சொல்லி இடம் சாருகிறேன். நானும் மாறி மாறி எல்லாருக்கும் ஓட்டு போட்டவன் தான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு எங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் வந்தது. இப்போது மாற்று சக்தியாக அல்ல, வாஞ்சையோடு சொல்கிறேன், முதன்மை சக்தியாக வந்திருப்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், வெற்றி தலைவர் விஜய். அவர்தான் மக்கள் விரும்பும் வேட்பாளர் என்று சொல்லி என் முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜ்மோகன் அவர்களே. அடுத்ததாக தமிழகம் விரும்பக்கூடிய முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பேச பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தலைப்பே சரியில்லை அப்படின்னு நான் முதல் நாள்லேயே சொன்னேன். யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை விட யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை விட யார் முதல்வராக வரக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு தமிழ்நாடு விரும்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலிலே சொல்ல வேண்டும். சட்ட ஒழுங்கு சீர்கேடு, குற்றங்கள் அதிகரிப்பு, எல்லாவற்றையும் விட கடந்த 4.5 வருடங்களில் அதிகரித்திருக்கக்கூடிய போதைப்பொருள் புழக்கம், இதையெல்லாம் நிர்வகிக்க முடியாத ஒரு அரசாங்கம், அதனுடைய ஒரு முதல்வர் இந்த நாட்டிற்கு, இந்த தமிழகத்திற்கு தேவையா என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே இப்பொழுது இருக்கிறது. அதே அரசு பல்வேறு துறைகளில் போய் இது தீபத்தூண் இல்லைங்க, இது சர்வே கல்லுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இன்னொரு துறை என்ன சொல்லுதுன்னா, இங்கே இது இந்து கோவிலே இல்லைங்க, இது சமணர்களுடைய கோவில், அவங்க நிர்வாணமாக இங்கே விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாங்க சாயந்தரம் இரவு நேரத்தில்னு. அதில் ஒருத்தர், ஒரு தொல்லியல் துறை நிபுணர் சொல்கிறார், சமணர்கள் இரவு நேரங்களில் விளக்கு ஏற்றுவதே இல்லை அப்படி. அப்புறமா இன்னொரு வக்ஃப் போர்டு, அரசின் ஆதரவு பெற்ற வக்ஃப் போர்டு சொல்லுது, இது இந்துக்களுடைய கோவிலே இல்லைங்க, இது எங்களுக்கு தர்காவுக்கு சொந்தமானது. இப்படிப்பட்ட ஒரு தலைமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசினுடைய முதலமைச்சர் இந்த தமிழகத்திற்கு தேவையில்லை. அதனால் அவரை
திறமையாக எதிர்க்கக்கூடிய வலுவான கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். நான் மீது என்னுடைய அடுத்த உரையில் பேசுகிறேன். நன்றி திரு நாராயணன் அவர்களே. அவர் கடைசி வரி முடிக்கிற வரைக்கும் கல்யாண மடியில் நெருப்பை கட்டிகிட்டே இருந்தார், எங்கே சொல்லாமல் போயிட போகிறாரோ அப்படின்னு. பரவாயில்ல, அண்ணன் சொல்லிட்டாரு. அடுத்ததாக தமிழகம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை பேச டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வருகிறார். அண்ணன் பேசும்போது சொன்னார், தமிழகம் விரும்பும் முதலமைச்சரில் தமிழகத்தை யார் விரும்புகிறாரோ அப்படின்னு. இன்னைக்கு எறா மாறிடுச்சு அண்ணன். ஒருதலை காதல்னா இன்னைக்கு ட்ரெண்டே கிடையாது. ரெண்டு பக்கமும் இருக்கணும். தமிழகம் யாரை விரும்புது அப்படின்னு முடிவு பண்ணி தான் 2021 ஓட்டு போட்டாங்க. அவரும் தமிழகத்தை விரும்பி எந்த அளவுக்கு தமிழக மாநிலத்தை முன்னேற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற சில தரவுகளை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். சாதனைகள் சொல்றதுக்கு இல்லாதவங்க தான் சால்ஜாப்பு வார்த்தைகளும் கவிதைகளும் போட்டு நிரப்புவாங்க. அப்படிதான் அண்ணன் முடிச்சுட்டு போயிருக்காரு. சரி, நம்ம சாதனைக்கு வருவோம். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசுல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனைகள், பொருளாதார வளர்ச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா கடந்த 14 வருடங்கள் இல்லாத அளவுக்கு 11.2%. கடந்த கலைஞர் ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சியை நம்ம எட்டியிருக்கிறோம். அதே மாதிரி நேற்று வந்த செய்தி, ஒன்றிய அரசு தரப்புலேருந்து RBI கொடுத்த செய்தி, உள்நாட்டு உற்பத்தியில் 16% வளர்ச்சி கண்டிருக்கிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் 20 லட்சம் கோடியா இருந்தது, இன்னைக்கு 31 லட்சம் கோடியா இருக்கு. இந்தியாவிலே அதிக ஃபேக்டரிஸ் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 40,000 ஃபேக்டரிஸ் இருக்கு. இந்தியாவிலேயே ஃபேக்டரிஸ்ல அதிகமாக வேலை செய்யக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. கிட்டத்தட்ட 43% பெண்கள் தமிழ்நாட்டில் வேலைக்கு போறாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்லைன்னா இத்தனை பெண்கள் தைரியமா வெளியில போய் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லாம எஜுகேஷன் பாத்தீங்கன்னா GERல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு. பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமா இருக்கு. ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, நியூட்ரிஷன் எடுத்துக்கோங்க, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்திலுமே சரி. மேடம், இது எல்லாமே இந்த 5 வருஷத்துல தான் நடந்த மாதிரி சொல்றீங்களே? நான் 5 வருஷத்தோட சாதனைகளை மட்டும்தான் சொல்றேன். 5 வருஷத்துல தமிழ்நாட்டு எட்டிய இலக்குகளை மட்டும்தான் இன்னைக்கு நான் படிச்சிட்டு இருக்கேன். ஃபேக்டரிஸ்ல நம்பர் 1, GERல நம்பர் 1, இதெல்லாம் நம்ம எப்பயோ எட்டிட்டோம். இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு இருக்கும். அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம கிடையாது. இன்னைக்கு நேஷனல் ஆவரேஜை விட டபுள் மடங்கு நாம இருக்கோம். இது இந்த கடந்த 5 வருஷத்துல வந்த சாதனைகளை மட்டும்தான் சொல்றேன். இந்த சாதனைகள்லாம் எதிர்ப்புகள் இல்லாம அவங்க சாதிச்சு காட்டல. எத்தனையோ எதிர்ப்புகள். கோவிட் 2ஆம் அலை உச்ச கட்டத்தில் இருக்கும்போது ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பவே ஒவ்வொருத்தருக்கு 4000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 200 வருஷத்துக்கு அப்புறம் வந்த வரலாற்று காணாத ஒரு மழை, அதுல 2000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் ஆளுநர் குடைச்சல், ஒரு பக்கம் ஒன்றிய அரசு குடைச்சல், வர வேண்டிய நிதி வர மாட்டேங்குது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவுல இவ்வளவையும் சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? நன்றி டாக்டர் ஷர்மிளா அவர்களே, தேங்க்யூ. அடுத்ததாக தமிழகம் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதை பேச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம் அவர்கள். தமிழ்நாடு விரும்புகிற முதலமைச்சர் யார்? எனக்கு முன்னாடி அண்ணன் ஒரு கோடு போட்டு போனாங்க, ஜெயசீலன் அண்ணன், தமிழ்நாட்டை விரும்புகிற முதலமைச்சர் யார் என்று. அநேகமாக ரெண்டையும் சேர்த்து தலைப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். என நான் சொல்ல போகிறவர் அப்படியானவர் தான். அவரும் தமிழ்நாட்டை விரும்புகிறார், தமிழ்நாடும் அவரை விரும்புகிறது. என்னென்ன காரணத்துக்காக விரும்புது? காலம் அவருக்கான வாய்ப்பை கொடுத்த போது அந்த வாய்ப்பை இறுக பற்றினார். தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி காட்டினார். ஒரே ஒரு மாதத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்று சொன்னார்கள். இவரால் ஆள முடியுமா என்று சொன்னார்கள். உருவ கேலி பேசினார்கள். இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பேசினார்கள். 4.5 ஆண்டு காலம் எத்தனையோ தடங்கல்களை தாண்டி அந்த ஆட்சியை நடத்தி காட்டினார். அதில் 2 ஆண்டு காலம் கொரோனாவிலே போனது. மீதி கிடைத்த 2 ஆண்டு காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 6 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார், 5 கால்நடை பல்கலைக்கழகங்கள், 4 வேளாண் கல்லூரிகள், 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கொண்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், அடுத்து 2034 மத்திய அரசு வைத்திருக்கிற இலக்கை, அரசு பள்ளிக்கூடத்திலே படித்த மாணவர்கள் உயர்கல்வியிலே சேர்வது 21 விழுக்காடாக இருந்ததை
54 விழுக்காட்டிலே கொண்டு வந்து நிறுத்தியது கடந்த 10 ஆண்டு கால அரசாங்கம். அதிலே முக்கிய பங்கு வகித்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். கஞ்சிக்கு வழியில்லை என்கிற நிலை தமிழ்நாட்டிலே இருந்தது உண்மை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு பட்டினி சாவு, பசியால் பட்டினியால் தமிழ்நாட்டில் ஒரு மரணம் இல்லை என்பதை நிலைநிறுத்தி காட்டிய ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. நான் சொல்லுகிறேன், உலகமே மூடி போனது, உலகமே பயந்தது. கொரோனா வந்தபோது என்ன எல்லாத்துக்கும் புதுசது, எல்லா ஆட்சியாளர்களும் பயந்தார்கள். வடநாட்டிலே கூட பல மாநிலங்களிலே தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரங்கள் தன்னுடைய மனைவியையும் குழந்தையையும் கூட்டிக் கொண்டு நடந்தே போகிற காட்சிகளை பார்த்தோம். அம்மா உணவகங்கள் என்கிற அட்சய பாத்திரங்களை திறந்து விட்டார். தமிழ்நாட்டில் ஒரு பட்டினி சாவு கிடையாது. ஆட்சி நடத்துவது எப்படி என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுத்த தலைவன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். அதனால் நான் சொல்லுகிறேன், அவர் நீங்கள் நினைப்பதைப் போல அவருக்கு பெரிய பின்புலம் இல்லை, அவருக்கு எந்த விதமான கவர்ச்சி அரசியலும் அவருக்கு இல்லை, அவர் யார் வீட்டு எந்த முதலமைச்சர் வீட்டிலும் பிறந்து வந்தவர் இல்லை, எதுவும் இல்லை. சாதாரண குடிமகனாக வந்தார். நீங்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் அவரை உருவ கேலி பேசுங்கள், நீங்கள் எத்தனை காலம் வேண்டுமானாலும் அவரை எள்ளி நகையாடுவதற்கு என்னென்ன பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்கள். அந்த மனிதர் தொண்டால் பொழுதளந்தார், சாதனைகளால் பொழுதளந்தார். நான் சொல்லுகிறேன், அடுத்த சுற்று மீண்டும் வர இருக்கிறேன், இன்னும் சாதனைகளை பட்டியலிடுவேன். அடுத்த சுற்றிலே நான் மீண்டும் வருவேன் என்பதை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்களே. முதல் நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். உள்ளே வரும்போது நினச்சேன் ராஜ்மோகன் இந்த தேட்டர் வாசல் மாதிரி இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, அப்பயே யோசிச்சேன் ராஜ்மோகன் உள்ள வந்துட்டார். பரவாயில்ல, நம்ம தம்பி தங்கைகள் தான், பரவாயில்ல, அது ஜனநாயக சுதந்திரம். தமிழ்நாடு விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார்? மகிழ்ச்சி, ஒரு ஆரோக்கியமான விவாதம். சாமானிய வெட்டுப்பள்ளியும் அதிகாரத்துக்கு வர வேண்டும், சாமானியர்களும் அரசு வேலைக்கு போக வேண்டும், சாமானியரும் எங்கள் கடவுளை தொடுகிற உரிமை வேண்டும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் யார் வேண்டுமானால் வரலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆழ உறுதி, மன உறுதி இருக்கிறது. அது என்னவென்றால், எல்லாரும் நான் தான் பெரிதுன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுடைய உள்ள மட்டும் சொல்லும், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதை யாரை பேசுவாங்க? எப்படா சட்ட ஒழுங்கு கெட்டு போகுன்னு தலையில் கொல்லியை வச்சுட்டு நீ இந்துவா இஸ்லாமியரா கிறிஸ்தவரான்னு திருப்பரங்குன்றத்தில் கொல்லி வச்சுட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனா என் முருகனுக்கு தெரியும், அவ்வை பாட்டி தமிழ் சொல்லி கொடுத்த முருகனுக்கு தெரியும். டே, நான் அதையெல்லாம் கேட்கலடா, முதல்ல என் கோவணத்தை திருடாமல் இருங்கடா. அது யதார்த்த களம். உன் சாதியோட என் சாதி பெருசுன்னு நான் யாரையும் சொல்ல வரல. நீனும் மனுஷன், நானும் மனுஷன். இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி தத்துவத்தை நிலைநாட்டி எங்கள் மண் மீதும் மக்கள் மீதும் கொள்கை மீதும் தாக்குதல் நடத்துகிற போது தமிழ்நாட்டின் உளப்பூர்வமாக அவர் அல்லா சாமியை கும்பிட்டாலும், இயேசு சாமியை கும்பிட்டாலும், முருகசாமியை கும்பிட்டாலும், எங்கள் சாமின்னு எல்லாரும் ஆதரிக்கிற ராமசாமி பேரனா இருக்கிற MK ஸ்டாலின் என்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர். இரண்டாம் சுற்றில் முதலாவதாக நாம் தமிழர் கட்சியின் திரு புதுக்கோட்டை ஜெயசீலன் அவர்களே அன்போடு பேச அழைக்கின்றனர். மருத்துவருக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இதே சென்னைக்கு அருகில் இருக்கின்ற திருவள்ளூரில் பள்ளி சுவர் இடிந்து விழுந்து பள்ளி மாணவன் 7ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் இறந்து போயிருக்கின்றான். பள்ளி சுவர் இடிந்து விழுந்த பொழுது 3 பேர் அமர்ந்திருக்கின்றார்கள். அதில் 2 மாணவர்கள் தப்பித்து விட்டார்கள். நல்ல வேளை அந்த பையன் மட்டும்தான் இறந்து போனான். இந்த இறந்து போன மாணவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகின்றீர்கள்? இதுதான் கல்வி திறந்த தமிழ்நாடு என்பது என்று திமுக புலங்காகிதம் அடைகின்றதே, இதற்கு என்ன பதில் உங்களிடத்தில் இருக்கின்றது? இதை விபத்தல்ல, அப்பட்டமான படுகொலை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றேன். ஏனென்றால் 5 நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்து விட்டு வருகின்றார். கட்டிடம் இடிந்து விழுகின்றது. இது மட்டும் இல்லை அன்பு நண்பர்களே, தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் 5000 பள்ளிக்கூடங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற அளவிற்கு இருக்கின்றது என்று அவங்களே மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டின் பள்ளி கல்வித்துறை இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் ஜப்பானிலிருந்து ஜாக்கி சான் வந்தாக, அமெரிக்காவிலிருந்து ஆம்ஸ்ட்ராங் வந்தார்கள் என்று அடுக்கி விடுறாங்க அம்மா. சமூக நீதி அதே போல மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை,
மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை, மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என்று இதே பாட்டை பாடுவதற்கு உங்களுக்கு எதற்கு அதிகாரம்? எதற்கு அதிகாரம்? எதற்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு? சமூக நீதி காவலர் என்று பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கின்றது? பட்டியல் சமூக மக்களுக்கு 7500 கோடிக்கு மேல் மத்திய அரசு அனுப்பிய தொகையை அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்து கழித்தீர்கள்? அதை திருப்பி அனுப்பியது யார்? எங்கு பார்த்தாலும் போராட்டம். தமிழ்நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. திரும்புற திசையெல்லாம் போராட்டம். இதுல இந்த பாசிச பாயாசம் வேற கிண்டுவாங்க. அடிக்கடி அடிக்கடி பாயாசம். என்ன தெரியுமா? விமானி இல்லாம கூட மோடி வெளிநாடு போவாரு, அதானி இல்லாம எங்கேயுமே போக மாட்டாரு அப்படின்னு இவங்க இளைய முதல்வர் சொன்னார், பட்டத்து இளவரசர். இப்ப என்னடானா, அதானிக்கு 6000 ஏக்கரை காட்டுப்பள்ளியில் ஒதுக்கி அந்த நிலத்தை ஒதுக்கி காவல் காத்து கொண்டிருப்பது யார்? இந்த திராவிட மாடல் அரசு இல்லையா? தம்பி போற போக்கில் கல்யாண சுந்தர சொன்னார், நீங்கள் உருவ கேலி யார் வேணாலும் பண்ணிவிட்டு போங்கள். எங்களை போன்ற எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அண்ணன் சீமான் மட்டும் என்ன ஆகாயத்திலிருந்து பொத்துக்கண்டா பிறந்தாரு? அவரும் எளிய குடும்பத்திலிருந்து ஒரு செங்காட்டு புழுதியிலிருந்து வந்த ஒரு எளிய மனிதன் தான். அந்த எளிய மனிதன் தான் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சியம் ஒழுக்கத்தை தாங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த போராட்ட களத்தில் இருக்கின்ற மக்கள் தேடுகின்ற தலைவனாக, மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக சீமானைத்தான் அழைக்கின்றார்கள். வேற எந்த தலைவனையும் அழைக்கல. தொடர்ந்து போராடுகின்றான், சமரசம் இல்லாமல் போராடுகின்றான். அந்த சமரசம் இல்லாத போராட்டத்தின் ஒற்றை காரணத்தினால் தான் நாங்கள் அவரோடு நின்று கொண்டிருக்கின்றோம். சீமானை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. சீமானை நம்பாமல் கெட்டவர்கள் தான் இங்கே பலர் இருக்கின்றார்கள். இதான் வரலாற்று உண்மை. ஐயா எடப்பாடி தான் சொன்னார், அவர் இனிமேல் பாரத மாதாவை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பங்கு போட்டு விற்றுக் கொண்டிருக்கின்ற பஜனை கோஷ்டி பாஜகவோடு ஒற்றுமில்லை, உறவும் இல்லை என்று இன்றைக்கு வெள்ளுடை தரித்து புன்னகை ஏந்தி டெல்லி தர்பாருக்கு சென்று மோடி பாடுகின்ற பாட்டுக்கெல்லாம் பக்கவாத்தியம் வாசித்துக் கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் நிலைய வித்வனாகவே நீங்கள் மாறிவிட்டீர்களே. நீங்கள் தான் தமிழ்நாட்டை மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து உலகத்தில் தரவாய்ந்த ஒரு அரசை நீங்கள் தரப்போகின்றீர்களா? 1967 அதிகாரத்திற்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். வந்த பொழுது என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் என்கின்ற பேராய கட்சி, ஜமீன்தார் கட்சி, சாதி ஆதிக்கம் நிறைந்த கட்சி என்று நீங்கள் அன்றைக்கு முழங்கிவிட்டு இன்றைக்கு அதே காங்கிரஸை, செத்துப்போன காங்கிரஸை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால் 1967 திமுக அதிகாரத்திற்கு வந்து அதன் பிறகு அதிமுக அதிகாரத்திற்கு வந்து மாறி 58 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது 2 பெரும் திராவிட கட்சிகள். இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளில் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளும் டெல்லி எஜமானர்களுக்கு விட்டுக் கொடுத்தார்கள். உங்கள் அரசியல் பசி, உங்கள் அதிகார பசிக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுத்த ஒன்றில் ஏதாவது பெற்று தந்தீர்களா? ஏதாவது ஒரு அதிகாரத்தை? முல்லை பெரியாற்றில் அதிகாரத்தை இழந்தோம், கச்சத்தீவில் அதிகாரத்தை இழந்தோம், எல்லா அதிகாரத்தையும் இழந்து விட்டோம். தமிழ்நாட்டு நதியின் உரிமையை இழந்தோம். எதில் இழக்கவில்லை? நிலத்தை இழந்தோம், நிலத்தின் உரிமையை இழந்தோம், நீரின் உரிமையை இழந்தோம், எல்லா வளத்தையும் இழந்தோம். இன்றைக்கு தொகையாக 1 கோடி பேருக்கு மேல் இந்திக்காரர்கள் வந்து விட்டார்கள். தமிழ் தமிழ் என்று சொல்லி அடுக்குமொழியில் பேசி அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று எங்களை ஏமாற்றி இன்றைக்கு நீங்கள் நாட்டை அடைந்து விட்டீர்கள், நாங்கள் சுடுகாட்டுக்குள் கிடக்கின்றோம். சாதனையா? 10 லட்சம் கோடி எப்படி சாதனை? உங்களுக்கு கடன் வந்தது?
தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் பாதி கடன், இன்றைக்கு திமுக ஆட்சியில் பாதி கடன். இதெல்லாம் யாருக்கு? பரம ஏழையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவங்க தலைமைகள். அன்பு நண்பர்களே, தம்பிகள் அடுக்கினார்கள் 2 பேரும், திரும்பவும் வந்து அடுக்குவார்கள், திரும்பவும் வந்து அடுக்குவார்கள். ஏண்டா உனக்கு ஒத்த சீட்டு கூட கிடைக்கல, நீ எல்லாம் வந்து கனவு கண்டுக்கிட்டு தமிழகம் விரும்புகின்ற வேட்பாளர் முதல்வர் நீ சொல்றியா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழர் உரிமையையும் நேசிக்கின்ற அந்த தலைவன் தான் உண்மையான முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசி முடித்திருக்கக்கூடிய அண்ணன் ஜெயசீலன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக உள்ளதிலேயே நாம் தமிழர் கட்சி சார்பாக பேசி தாவேகா கிட்ட இருந்து அதிக கையெழுத்திட்டு வாங்கினது நீங்க தானே. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ராஜ்மோகன் அவர். மதிப்பிற்குரிய மருத்துவர் மேடம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதெல்லாம் நல்லது தான். பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருக்கிறது, அதெல்லாம் வரவேற்கணும். தொழில்துறையில் வளர்ந்து இருக்கிறது. தொழிலாளிகள் நாங்கள் வளர்ந்துருக்கோமா மேடம்? பெண்கள் பல விஷயங்களை வளர்ந்துருக்கிறாங்க. பாதுகாப்பு இருக்கா மேடம்? செங்கல்பட்டை தாண்டி ஒரு போக்சோ நீதிமன்றம் ஒரு வாடகை கட்டிடத்தில் இருக்கு. அதில் கிச்சன் ஒரு பிபிக்கு, ஒரு அறை ஒரு ஜட்ஜுக்கு, ஹாலில் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள், இப்படி இந்த 3 தரப்பும் ஒரே புள்ளியில் இணையக்கூடிய மிக முக்கியமான கண்ணி. அவர்களின் பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது? கம்பன் கால்வாய் பல 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய கால்வாய், அதை அடித்து 36,000 சொச்சம் மரங்களை மொட்டையடித்து 2,000 குடும்பங்களை விமான நிலைய அகதிகளாய் மாற்றி அங்கே பறக்க விட்டாதான் பறப்பேன்னு பரந்தூரில் ஒரு விமானம் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நாம் என்ன சொல்கிறோம்? வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை, விமான நிலையமும் வேண்டும், விவசாய நிலமும் வேண்டும், கம்பேரிட்டிவ்லி பெட்டர் பிளேஸை பாருங்கன்றோம். நீங்கள் வளர்ச்சிக்கு எதிராக பேசுறீங்க. அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி? நிலத்தே எடுக்காம ஒரு விமான நிலையம் கட்ட வழி சொல்லுங்க. அந்த இடத்துல மட்டும் தான் எடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்க. பரந்தூர்ல தவிர வேற நிலமே இல்லையா? இல்ல, எங்க எடுத்தாலும் ஏதோ ஒரு விவசாயி பாதிக்கப்படுவாங்கல்ல. கம்பேரிட்டிவ்லி முன்னெல்லாம் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், இயற்கை வளம், இதுக்கெல்லாம் தனித்தனி என்ஓசி கிளியரன்ஸ் இருந்தது. அதையெல்லாம் ஒன்றாக்கி பரந்தூர்ல வரக்கூடிய டேமேஜ் இருக்கு பாருங்க, அந்த கிரீன் கார்பெட்ஸ்க்கும் வெட்டி ஒட்டுறதுக்கு இது பிவிசி பைப் இல்லை மேடம், பல 100 ஆண்டுகால பொக்கிஷம் அந்த கம்பன் கால்வாய். அப்ப விமான நிலையம் வேணும், ஆனா அந்த இடத்துல வேண்டாங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, பெரும்பான்மையான கட்சிகள் அதை தான் சொல்றாங்க. இவங்க ஆட்சிக்கு வருகிற பொழுது பல விஷயங்கள் சொன்னாங்க. சென்னையில் எத்தனை பெரிய மழை வந்தாலும் சொட்டு தண்ணீர் நிற்காது சென்னை. இப்ப நான் என்ன ஜோக் சொன்னேன்னு சிரிக்கிறீங்க? சொல்கிறேன், எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நம்பின மேடம், ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2,000 சொச்சம் கிலோமீட்டர் இருந்த அந்த மழைநீர் வடிகால இன்னும் கொஞ்சம் ஏற்று 3,000 சொச்சம் கிலோமீட்டர்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு 3 வாட்டி போயிட்டு வரலாம். வளைச்சி நெடிச்சு ஒட்டி மதிப்பிற்குரிய மேயர், துணை மேயர், அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள், நம்ம திருப்புகழ் ஐஏஎஸ் ஐயா இருக்கா பாருங்க, அவர் தலைமையில் வெள்ள தடுப்பு குழு, எத்தனை குழு போட்டாங்கன்னா அவங்களே மறந்துடுவாங்க. அந்த அளவுக்கு குழுவுக்குன்னு போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு போன மலையில போய் பார்க்குறேன், பம்பு செட்டு மோட்டரை போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குங்க 4,000 கோடி. சரி, உறிஞ்ச தண்ணியை என்ன பண்ணாங்க? இந்த பக்கம் இருந்து அதை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டாங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. உண்மையிலேங்க நீங்க சென்னையில் பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்களாம் யோசிச்சு பாருங்க, இது சென்னை சாலைகளா, செவ்வாய் கிரக சோலைகளா? ஒரு நிறைமாத கர்ப்பிணி இந்த ரோட்ல போனா சுகப்பிரசவத்திற்கு சென்னையின் சாலைகளுக்கு வாங்க, கர்ப்பிணியா வாங்க, குழந்தைய பெற்றுட்டு போங்க. அப்ப எங்க போச்சு வரி பணம்? அப்ப மக்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்பவர்களே குற்றவாளி ஆக்கிறது. மதிப்பிற்குரிய மாணவர் அணி தலைவர் இருக்கிறாரு, அவர் மூலமா சொன்னா சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும்ல. அப்ப மாணவர்களை பத்தி நம்ம பேசணும்ல. கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபா, கல்வி சாலையின் சுற்றுச்சூழல் விழுந்து போனா 3 லட்சம் ரூபா. அப்ப அந்த குழந்தைகளினுடைய நிலைமை என்ன? 207 208 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க.
கேட்டால் லாஜிக்கலி நல்ல ஆன்சர் சொல்லுவாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லையா, ஒரு மாணவன் கூட சேரல. அதான் சாமி கேள்வி, ஏன் ஒரு மாணவன் கூட சேரல? பக்கத்து மாநிலத்தில் அவங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் இப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஆணையம் அமைச்சாங்க. அந்த குழு ஒரு பரிந்துரை தருது. அவங்க ஒண்ணே பண்ணாங்க, என்ன தெரியுமா, பாஸ் ஆகிற மார்க்கை 33 அல்லது 30 குறைக்கலாமா. இப்போ பங்காரப்பா அதை கொண்டு வர்றார், முதலமைச்சர் கன்சிடர் பண்றார். இது அங்கே பாஸ் ஆயிடுச்சுன்னா 1 கோடி மாணவர்கள் அந்த பக்கத்து மாநிலத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் சேருவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்றீங்க, ஒரு மாணவன் கூட சேரல, கடையை சாத்து, கடையை மூடிட்டு போயிடுறீங்க. 8ஆம் வரைக்கும் ஆல் பாஸ் தானே. அது போட்டது இவங்களா அவங்களா? ஏற்கனவே காலங்காலமாக இருந்தது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, நீங்க கேட்டதுதான். அது அன்றிலிருந்தே எங்க ஐயா பெருந்தலைவர் காமராசர், இந்த மண்ணின் மைந்தன், அவர் வந்தாண்டிக்கே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நல்லது, வரட்டும், வரவேற்கிறோம். இனிமேலாம் நான் டைம் பாம் கட்டிட்டு வந்துடுவேன், பதில் சொல்றதிலே பாதி நேரம் போயிருது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மை, வரவேற்கிறோம். அதற்கு காரணமான ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் தமிழ்நாடு. மருத்துவத்தில் சிறந்த தமிழ்நாடு, கரெக்ட். அதற்கு ஆதரவான மருத்துவர்கள் அந்த டிபிஏ, அதாவது பே பேண்ட் 4 படி இன்னும் ஊதியம் தரவில்லை என்று போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள் பாத யாத்திரை போகக்கூடிய தமிழ்நாடு. வெல்லும் பெண்கள் தமிழ்நாடு, கரெக்ட். கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போனா கொல்லும் பெண்கள் தமிழ்நாடு. இது எதையுமே செய்யாம அவங்க என்ன பண்றாங்கன்னா, குற்றச்சாட்டு சொன்னா அந்த குற்றச்சாட்டு சொல்றவங்களையே குற்றவாளியா மாத்துறாங்க. எங்களை எப்படி திரும்ப திரும்ப கொச்சைப்படுத்துறீங்க, கொள்கை இல்லாத கூட்டம் நீங்க. ஒரு கோயிலினுடைய அஸ்திவாரக்கல் வெளியே தெரியாது, அது எங்கள் கோட்பாடு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். காவிய தமிழை கம்மன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோ தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவன் தந்தான், அதில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தான் உன் வழிகாட்டி வாசகம் என என் வெற்றி தலைவன் தான் எனக்கெல்லாம் சொல்லி தந்தான். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாட்டு பெர்னாட்சா பேரறிஞர் அண்ணா அவர்கள் யாரெல்லாம் சாமானியர்களை படை திரட்டி சரித்திரத்தை புரட்டுவதற்காக வந்தார்களோ அப்போதெல்லாம் இப்படிதான் சொன்னீர்கள். உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, இவர்கள் காணாமல் போய்விடுவார்கள், இது நடிகர் கட்சி, இவர்கள் நாடாள முடியாது. அன்று பேரறிஞர் அண்ணா எப்படி சாம்ராஜ்யங்களை சரித்து போட்டாரோ, அதன் பிறகு புரட்சி தலைவர் எப்படி ஒரு புது புரட்சியை உண்டு செய்தாரோ, 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் தான் வெல்வார் என சொல்லி இடம் சாருகிறேன். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜ்மோகன் அவர்களே. சொல்லவே வேணாம், எப்போதும் போல அவருடைய அருமையான பேச்சு. அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, டாக்டர் ஷர்மிளா, பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிறாங்கன்னு ஒரு ஆய்வின் அடிப்படையில் சொல்கிறேன். திருமதி கனிமொழி அவர்கள் கூட இதை சொன்னார்கள். ஏன் பெண்கள் அதிகமாக தமிழகத்தில் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் அதற்கு முழு காரணமும் டாஸ்மாக் மதுதான். ஏனென்றால் அந்த டாஸ்மாக் மது அருந்துவதன் மூலமாகத்தான் இன்றைக்கு ஆண்கள் அதிகமாக வேலைக்கு செல்வதில்லை என்பது உண்மை, சத்தியம். இதை யாராலும் மனசாட்சி உள்ளவர்கள் திமுக காரங்களாக இருந்தால் கூட அதை ஏற்றுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்கவுங்க வீட்டில் பெண்கள்கிட்ட கேட்டால் தெரியும். கட்டாயத்தின் பெயரில் வேலை என்ன வேலைக்கு போகிறாங்க? கூலி வேலைக்கு போகிறாங்க. கலெக்டர் ஆகிட்டீங்களா நீங்கள்? டாக்டர் ஆகிட்டீங்களா? இங்கே டாக்டர் மகன்கள் தான் திமுகவிலும் டாக்டர்களாக இருக்கிறார்கள். கலெக்டராக வந்தவங்களும் அவங்களுடைய மகன்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம ராஜீவ்காந்தி சொன்னார், கோவில்களில் தமிழில் மார்கழி மாதம் சொல்லாமா ராஜீவ்காந்தி? திருப்பாவை இன்னைக்கு நேற்று இல்லை, என் தாய் ஆண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால திருப்பாவையின் மூலமாக தமிழில் கடவுளுக்கு அந்த ஸ்ரீமன் நாராயணனை தொழுத நம்முடைய தமிழ் தாய் ஆண்டாள். அந்த ஆண்டாளை உங்களுடைய நண்பர்கள் என்ன சொன்னார்கள்? நியாயமாவது ஒரு கடவுளை நாம் வணங்குகின்ற ஆண்டாளை வேசி என்று சொன்ன ஒரு கூட்டம். இப்படி தொடர்ந்து இந்து மத கடவுள்களை அவமதித்து கொண்டு இவங்க செக்யூலர் வேஷம், டிராமா, நாடகம், எல்லா துறையிலும் ஊழல். காலையிலிருந்து இரவு வரையிலும் ஊழல் ஊழல் ஊழல், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். இதை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, நான் சொன்னது போல இந்த திராவிட மாடல் அப்படின்னு இவங்க பெருமையாக பேசிக்கிறாங்க.
இந்த அரசு ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக நான் சொல்கிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து எனக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. அது உறுதி. ஒரே ஒரு விஷயம் மீண்டும் சொல்கிறேன், 8 வயசு குழந்தை கிட்ட பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அயோக்கியர்கள், இந்த சமூக அவலத்திற்கு காரணம் யார், எது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் அந்த மது, டாஸ்மாக் மது. இப்போ உடனே கேட்குறாங்க, நீங்க ஆள்ற மாநிலங்கள் எல்லாம் இல்லையா? எல்லா இடத்துலையும் மது இருக்குதுங்க, நான் இல்லை சொல்லல. ஆனால் உங்களுடைய கொள்கை மது கொள்கை. அரசே மது விற்கக்கூடிய இந்த அவலமான சூழ்நிலை கண்டிப்பாக போக வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்தா மதுக்கடையெல்லாம் மூடிடுவார். இருந்தாலும் சொல்கிறேன், அவர் வந்து மதுக்கடையெல்லாம் மூடிடுவார். யாராக இருந்தாலும் இந்த நான் சொல்றது அசோகா, அதனால தான் நான் கொள்கைன்னு சொல்றேன். யாருக்கிட்ட நீங்க ஒரு படி மேலே போய் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் நிறுவனம் என்ன நினைக்குதோ அங்கே தான் வாங்க முடியும். நிறைய பேருக்கு தெரியாது. டாஸ்மாக் நிறுவனம் எந்த தொழிற்சாலையில் எந்த பிராண்டு வாங்கணுமோ அதான் வாங்க முடியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி பல ஒயின் ஷாப்பில் மக்கள் விரும்புகிற பிராண்டு கிடைக்காது, குடிமக்கள் விரும்புகிற பிராண்டு கிடைக்காது. காரணம் என்னன்னா, எங்கே அதிகமாக கமிஷன், நான் போகிறேன்றது தான் வேற. என்ன இது நடக்குதா இல்லையா, அவ்வளவுதான் விஷயம். என்ன இன்னைக்கு நடக்குதா இல்லையான்றது தான் விஷயம். இந்த கொள்கை மிக மோசமான கொள்கைகளை கொண்டு இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகளை இவர்களே உருவாக்கிக் கொள்ளுங்க. அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும்தாங்க இருக்குது. இதுதான் பிரச்சனையே. போதை பழக்கம் இருக்கிறதா இல்லையா? ஸ்கூல் வாசல்ல போதை பழக்கம் ஏங்க வருது, எப்படிங்க வருது? நிர்வாகம் சரியில்லை என்பதனால் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமூக அவலத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆட்சி உறுதியாக அகற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வந்து அமர்வது உறுதி. நன்றி நன்றி திரு நாராயணன் அவர்களே. உறுதியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரே ஆயிட்டார் அப்படின்ட்டார் அவர். டாக்டர் ஷர்மிளா அவர்களை பதிலளிக்க அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடுடைய வளர்ச்சியில் அதிமுகவுக்கு பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பங்கு இருக்குது. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பங்கை இங்கே யாருமே குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் எப்படி இருந்த அதிமுக இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மோடியா லேடியா அப்படின்னு கம்பீரமாக பேசின அதிமுக இன்னைக்கு மோடி எங்கள் டேடி அப்படின்னு பேசின நிலைமைக்கு வந்துருச்சு. அம்மையார் இறக்கும் பொழுது 37 எம்பிக்கள் இருந்தாங்க, 40% வாக்கு வங்கி இருந்தது. இன்னைக்கு என்ன பேர் மிஞ்சிருக்கு? 10 தோல்வி பழனிசாமி அப்படிங்கிற பேர் தான் இன்னைக்கு மிஞ்சிருக்கு. அப்ப இதற்கு காரணம் யாரு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்ல. அம்மா இருக்கக்கூடிய காலத்தில் போயஸ் கார்டன் வாசல்ல வந்து நின்னு கூட்டணி வச்சாங்க. இன்னைக்கு 3 கார் மாறி திருட்டுத்தனமா முகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு போய் கூட்டணி வைக்கிறீங்க. அப்படி வச்ச கூட்டணிக்கும் இங்க மக்கள் கிட்ட பெருசா வரவேற்பு இல்லை, செல்ஃபி எடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால அதோ பாருங்க ரத்தன கம்பளம் விரிச்சிட்டோம், இதோ பாருங்க பச்சை கொடி காட்டிட்டோம், அதோ பாருங்க பிள்ளையார் சுழி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. மக்கள் விரும்பக்கூடிய முதல்வர் இபிஎஸ் அப்படின்னு பேசுறாரு, கூட்டணி கட்சிகளே விரும்பலங்க. அப்ப என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. அம்மா இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, எடப்பாடி இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். அம்மா இருந்திருந்தா சிஏஏ என்ஆர்சிக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா வேளாண் சட்டங்களுக்கு இடம் கொடுத்திருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா உதய்மின் திட்டத்துல கையெழுத்து போட்டிருப்பாங்களா? அம்மா இருந்ததா உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்களா? அம்மா இருந்ததா ஆர்டிகல் 370 அப்ரகேஷனுக்கு சரின்னு சொல்லியிருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா யூனிஃபார்ம் சிவில் கோடை ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு ஆதரவா பேசிட்டு இருப்பாங்களா? அம்மா இருந்திருந்தா திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு கலவரம் நடக்குது, அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்க. அம்மா இருந்திருந்தா மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதிக்காக கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்களா? அம்மா இருந்திருந்தா கோயம்புத்தூருக்கும் மெட்ரோவுக்கும் வர வேண்டிய ரயில் திட்டத்துக்காக குரல் எழுப்பியிருக்க மாட்டாங்களா? இப்படி மக்கள் விரோத சட்டங்களுக்கும் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களுக்கும் எல்லாத்துக்கும் மண்டைய ஆட்டிட்டு இப்போ எந்த முகத்தோட நீங்க மக்கள் கிட்ட வந்து ஓட்டு கேட்க போறீங்க? அப்போ மக்கள் அதை சிந்திச்சு பார்க்கணும்.
இன்னைக்கு கழுத தெஞ்ச கட்டருமான கதையா அதிமுக அண்ணாவும் இல்ல, திராவிடமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல, கழகமும் இல்ல. இன்னைக்கு அமித்ஷா கையில சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்க. இதுல எனக்கு ஒரு பெரிய கேள்வி, இதற்கு அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து விளக்கம் தரணும். கூட்டணி வச்சீங்க 2026 தேர்தலுக்கு, அதுக்கு முன்னால இனி செத்தாலும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்லாம் பேசுனீங்க. இப்ப கூட்டணி வச்சுட்டீங்க. கூட்டணி அறிவிச்சது அமித்ஷா. அறிவிச்சதுக்கு அப்புறம் 3 தடவை 2 பத்திரிகை பேட்டிகள்லையும் நேர்காணல் ஒன்லையும் சொல்லிட்டாரு, 2026ல நாங்க ஜெயிச்சோம்னா கூட்டணி ஆட்சி தான் அமையும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் யாருக்கு எந்த போர்ட்ஃபோலியோ நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டாரு. ஆனா இன்னி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு, 210 தொகுதிகளில் தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி இருக்கா இல்லையா, இதை முதல்ல மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுலயே வழவழா குழகுழான்னு இருக்கீங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, மாப்பிள்ளை நான் தான், ஆனா நான் போட்டிருக்கிற சட்டம் அமித்ஷாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்க கதை. அப்புறம் சகோதரர் விஜய், அவர் ஒரு பெரிய ஹீரோ, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருக்கு இளைஞர் படை, ஒரு ரசிகர் படை இருக்கு, அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 30 வருஷம் அவர் சினிமாவில் உழைச்ச உழைப்புக்கு கிடைத்த ஒரு மரியாதை, அதுலயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரையில வேணா அவர் ஹீரோவா இருக்கலாம், ஆனா அரசியல்ல அவர் ஹீரோ அப்படிங்கிறதுக்கு என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுப்பத்தானே செய்வோம். வெறும் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, பாட்டு பாடுறாருங்கிறதுக்காக ஓட்டு போட முடியாது. அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கா, கட்சி கட்டமைப்பு இருக்கா, போட்டியிடுறதுக்கு தரமான வேட்பாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு கொள்கை தெளிவு இருக்கா, தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்ல போறாங்க, அதை செயல்படுத்த என்ன திட்டங்கள் வச்சிருக்காங்க, இவ்வளோத்தையும் பார்த்து தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க. பாப்புலாரிட்டிக்கும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. திடீர்னு ஃப்ளைட் எடுத்துட்டு எங்கேயாவது காணாம போயிடுறாரு. மோடி மாசம் மாசம் வந்து மன் கி பாத்ல பேசுவாரு, நம்ம ஆளு தோணும் போதெல்லாம் ஒரு வீடியோ போட்டு போவாரு. மோடி 11 வருஷம் பிரதமரா இருந்ததுல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட நடத்தல. இவர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு தடவை கூட பிரஸ் அவர் மீட் பண்ணல. நீங்க விடக்கூடிய டீசர் ட்ரெய்லர்லாம் நம்பி உங்களுக்கு நாங்க ஓட்டு போட முடியாது. எங்களுக்குன்னு சில டெஸ்டட் ஃபோர்ஸஸ் இருக்கு, அதை நம்பி தான் நாங்க ஓட்டு போடுவோம். அப்புறம் விஜய் மேல எங்களுக்கு தனிப்பட்ட விமர்சனமோ விரோதமோ எதுவும் கிடையாது சார். தாராளமா வாங்க, இது ஜனநாயக நாடு, போட்டி போடுங்க, ஜெயிச்சு வாங்க, விஜய் ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். எம்எல்ஏவா வாங்க, எம்எல்ஏவா வந்து 5 வருஷம் அரசியலை தயவு செஞ்சு கத்துக்கங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா மக்கள் ஏத்துக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் தலைவர் சீமான் அவர்கள், அண்ணன் ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா நான் வழக்கமா சொல்ற மாதிரி தான், நல்லா பேசுறவங்க நல்லதை பேசுறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு 2 மாசம் முன்னால வரைக்கும் பெரியாரின் கொள்கை பேரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு 2 நாளைக்கு முன்னால ஆர்எஸ்எஸ் மேடையில ஏறி என்ன பேசுறாருன்னா, பார்ப்பன கடப்பாறையால் திராவிட கோட்டையை இடித்து தள்ளுவேன் அப்படின்னு பேசுறாரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு டிசைனா கொள்கையை மாத்திக்கலாம் சார். ஆனா தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால தான் 10 வருஷமா நீங்க பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சின்னு வல்ட்டி அடிச்சாலும் மக்கள் தெளிவா உங்க ஸ்டைல்லையே வேலைக்காகாது ராஜா, வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் உங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போட்டீங்கன்னா ஊசி போன வடை தான் கிடைக்கும். ஆனா பகுத்தறிவோட சிந்திச்சு பெரியார் பாதையில எந்த கட்சி நடக்குது, மக்கள் திட்டம், மக்களுக்கு ஆதரவான மக்கள் நலத்திட்டங்களை, மக்களுக்கான மாநில உரிமைகளை எந்த கட்சி பேசுது அப்படின்னு சிந்திச்சு ஓட்டு போட்டீங்கன்னா வளர்ச்சி மிஞ்சும். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் ஷர்மிளா அவர்களே. எங்கள் முதலமைச்சருக்கு ஏன் வாக்களிக்கணுங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு நீண்ட பட்டியல் வாசித்து போயிருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி, எங்களுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து திமுக ஓட்டு போட்ட மாதிரி அப்படின்னு. அதற்கு பதில் சொல்ல நிறைவாக 2வது சுற்றில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய டாக்டர் அவங்க வந்து அடுக்கிட்டே போனாங்க. அம்மா அவர்கள் இருந்திருந்தால்
அவர் சிஏஏவை அனுமதித்திருப்பாரா, என்ஆர்சி அனுமதித்திருப்பாரா? அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு காமன் சிவில் கோடை அனுமதித்திருப்பாரா என்று கேட்டார். நீங்கள் கவனித்தீர்களா தெரியவில்லை, நான் கவனித்து தொலைத்து விட்டேன். அம்மா அவர்கள் அதை ஆதரித்தார், எடப்பாடியார் தான் எதிர்த்தார். காமன் சிவில் கோடை. அப்ப ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிற போது வரலாற்று சூழலிலே அரசியல் தேவைகளுக்கேற்ப கட்சியினுடைய தலைமை முடிவெடுக்க வேண்டும். கட்சியின் தலைமை தன் தகப்பன் என்ன முடிவெடுத்தான் என்று அதையே பின்பற்றி பின்னால் போவதற்கு அல்ல, மாறாக கால சூழலுக்கேற்ப தனித்த ஆளுமையாக வளர்வது. அதைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அதுலேயும் கூட எனக்கு டாக்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அம்மா இருந்திருந்தால் நடந்திருக்குமா, அம்மா இருந்திருந்தால் நடந்திருக்குமா என்று கேட்டவர் கருணாநிதி இருந்திருந்தால் அனுமதித்திருப்பாரா என்று கேட்கவே இல்லை. அதே மாதிரி கேட்டாங்க, அம்மா அவர்கள் இருக்கிற போது போயஸ் கார்டனிலே வந்துதானே கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும், டெல்லிக்கு போகிறீர்களே. நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், மாண்புமிகு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சென்னையிலே வந்துதான் எங்கள் கூட்டணியை அறிவித்தார். நீங்கள் சொன்னது உண்மைதான், அம்மா இருக்கிற போதும் சரி நாங்கள் போய் அங்கே நின்றிருக்கிறீர்களா என்று கேட்டீர்கள். நாங்கள் நின்றதில்லை, ஆனால் சோனியா காந்தி அவர்களின் வீட்டில் பல முறை கருணாநிதி அவர்கள் நின்றிருக்கிறார். என்ன உங்க பிரச்சனை? எங்க நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணோம்? எத்தனை நாளைக்கு இந்த கதை சொல்வீங்க? அமித்ஷா வந்து விட்டார், 60 சீட்டு வாங்க போகிறார். 2021 இவங்க பேசினாங்களா இல்லையா? குறைந்தபட்சம் ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? ஒரு மன்னிப்பு கேட்டீங்களா? அம்மா இல்லை, உண்மைரா. அவர் பல்கலைக்கழகத்திலே படித்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். பாரதிய ஜனதாவும் எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்கல. அவங்களுடைய உயரம் என்ன என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. பேச்சுவார்த்தை நடந்தது, 60 சீட்டாக கொடுத்தோம். இவங்க என்ன பேசுனாங்க? அவ்வளோதான், அமித்ஷா வந்துட்டார். நான் சொல்கிறேன், இந்த 2000 ஆண்டு முடிஞ்சு இந்த 25 ஆண்டுகளில் இந்த களத்தில் அதிகமான அரசியல் பிரச்சனைகளை சந்தித்த தலைவர்னு சொன்னால் அது எடப்பாடியார் தான். துரோகிகளாலும் எதிரிகளாலும் தொடர்ச்சியான பிரச்சனை அத்தனையும் அந்த மனிதன் வென்று காட்டி இருக்கிறார். பேசுறதுங்க, மேடையில் பேசுறது ஒன்று. கல்யாண சுந்தரம் நல்லா பேசுறங்காட்டி நல்ல ஆளுமையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. செய்து காட்டணும், செயல்ல செஞ்சு காட்டினார். தமிழ்நாடு நாள் வேண்டும் என்கிற கோரிக்கை 60 ஆண்டு கால கோரிக்கை. தமிழ்நாடு மாநிலமாக பிரிந்தது 60 ஆண்டு கால கோரிக்கை. தமிழ்நாடு வேண்டும் என்கிற கோரிக்கை, தமிழ்நாடு நாள் வேண்டும் என்பது. புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிற போதுதான் தமிழ்நாடு நாள் நவம்பர் 1 கொண்டாடுவோம் என்கிற அறிவிப்பை கொடுத்தார், கொண்டாடினார், அரசு விழாவாக கொண்டாடினார். என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? என்ன மண்ணை காப்பாற்றினா? நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே உணவு பிரச்சனை தீர்வதற்கு, பட்டினி தீர்வதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போராடி இருக்கிறது, வென்று காட்டி இருக்கிறது. எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர் காலத்திலே வடம் பிடித்து நின்றிருக்கிறார். மருத்துவம் இலவசமாக வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி கேட்கிறது. நான் சொல்லுகிறேன், புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலே தான் 2000 அம்மா மினி கிளினிக்குகள் வந்தது தமிழ்நாட்டில். 2000 அம்மா மினி கிளினிக்குகள், கிராமங்கள் தோறும் மினி கிளினிக்குகள், மருத்துவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஒரு சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்த மகன் தான் கனவு கண்டார். அதை நிறைவேற்றி காட்டினார். நீங்க என்ன இதுல போய் அவர் இன்னைக்கு குறை சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் தெரியுங்களா? நாம் தமிழர் கட்சியின் மீது எனக்கும் பெரிய அன்புண்டு. நாம் தமிழர் கட்சிக்கு நான் அன்போடு, மிகுந்த பணிவன்போடு சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எங்கள் பொதுச் செயலாளரிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். பார்த்தீங்களா யாராவது? அதையே ஒரு கேள்வி கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். சீமானுக்கு இந்த மாதிரி வந்திருக்கேன், இந்த என்ன பதில் சொன்னார்? என்ன பதில் சொன்னார்? அதெல்லாம் தனி விஷயம், அதையெல்லாம் நீங்க இங்க செய்தியாக்கிட்டு இருக்காதீங்க, அது இல்ல அரசியல், அவர் பேசுகிற அரசியலை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். அது நாகரிகமுள்ள தலைவனுக்கு அழகு. இந்த நாகரிகம் தான் அவரை முதல்வராக்குகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாடி ஆயிரக்கணக்கான இளைஞன் சாகர எடப்பாடியார் நெஞ்சுரத்தோடு தடை போட்டாருங்க. லாட்டரியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே தடுத்து நிறுத்தி காட்டினார். ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிற எத்தனை இளைஞர்களுடைய வாழ்வை காப்பாற்றி செயல்கிறது. எங்க ஆட்சி போகணும்னு மறுபடியும் வந்துருச்சு ஆன்லைன் ரம்மி. அப்புறம் 1 வருஷம் ஆச்சு இவங்க சட்டம் இயற்றுறதுக்கு. 1 வருஷம் கழிச்சு சட்டம் இயற்று ஆளுநர் கையெழுத்து போட்டு இருந்தாங்க. இப்போ எப்படியோ மத்திய அரசு மாநில அரசு எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஆனால் அதை நிறைவேற்றி காட்டி அந்த தடுத்து நிறுத்தி வச்சிருந்தார் அவர் ஆட்சி காலத்தில். அன்னைக்கு இல்லையே. அப்போ இதெல்லாம் சாதனைன்னு சொல்கிறோம். இத்தனை கல்லூரிகளை கொண்டு நான் ஒன்று கேட்கணுங்க, இந்த கதையெல்லாம் பேசாதீங்க. அவரை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணால் கேவலமாக நீங்கள் எழுதுகிற நெரட்டிவ் எல்லாம் விட்டுருங்க. மனுஷன் 11 மருத்துவக் கல்லூரிங்க. இந்தியா விடுதலை அடைஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்குங்க இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளோடு வாங்கியதாக சரித்திரம் இல்லைங்க. ஒரு மனுஷன் தாங்க வாங்கினாரு. 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அந்த 12ஆ மாத்திருக்கலாம்ல. ஒரு மருத்துவக் கல்லூரி. இதைத்தானுங்க சொல்றாங்க. திமுக அதிமுக ஒன்று திமுக. நான் இப்பவும் சொல்றேன், திமுக செய்த டேமேஜை சரி பண்றக்கே அதிமுகவுக்கு 31 ஆண்டு கால ஆட்சியில் பாதி காலம் போச்சு. தாவேகா இந்த தம்பிகளை பார்த்து பேசுகிற போது கூட்டணிக்கு கொடி அசைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு.
எத்தனை நாளைக்கு அதை பேசிகிட்டே இருப்பீங்க? நான் கேட்குறேங்க, மனசாட்சி நெஞ்சில் ஒரு சிந்தனை, ஒரு கொஞ்சமாவது அறிவும் சிந்தனையும் இருக்கிறவங்க சொல்லுங்க. அன்னைக்கு வந்து அந்த கொடியாட்டினாங்கள அந்த பசங்க, அவங்கெல்லாம் அதிமுக வந்துட்டாங்களா? இல்லை, அவன் அங்கே தான் இருக்கான், தாவேக்கால தான் இருக்காங்க அந்த பசங்க. எங்கள் பொதுச் செயலாளர் அவங்கள அதிமுக வான்னு கூப்பிடல. நான் ஒன்றே ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த நேரத்தில் கூட்டணி கட்சியும் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருக்கிற நேரத்திலே ஒரு தலைவன் வந்து கூட்டத்திலே பேசுகிற போது இன்னொரு கட்சியைச் சேர்ந்த இளைஞன் வந்து கொடி அசைக்கிற அளவிற்கு மரியாதையோடு ஒரு தலைவர் இந்த மண்ணிலே இருக்கிறாரா? அந்த இளைஞர்கள் நெஞ்சுரத்தோடு தன் தலைவனை நேசிக்கிற இளைஞர்கள் எதற்காக வந்தார்கள்? இந்த பிரச்சனை நடந்தபோது அறத்திற்கு புறம்பான வழியிலே தாவேக்காவை வீழ்த்திவிட வேண்டும் என்று பல கட்சிகள் துடித்த போது, தாவேகா நாளை தேர்தல் களத்திலே வந்தால் நேருக்கு நேரான எதிரி, மோதுகிறோம், அது ஒரு பக்கம். ஆனால் அறத்திற்கு புறம்பான வழியில் அவர்களை வீழ்த்துவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி பாதுகாப்பு அரணாக நின்று காட்டிய தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அதனால் அந்த சிறுவன், அந்த பசங்க வந்தாங்க, கொடியாட்டினாங்க. அந்த கொடியாட்டின பசங்களுக்கு ஆறுதலாக ஆதரவாக சொன்னார், இதோ மக்கள் கூட்டணி ஒன்று அமைந்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற மக்கள் விரோத திமுகவை தூக்கி எறிவதற்கு என்று சொன்னார். அதுதானே அங்க சொல்லப்பட்ட செய்தி. அதற்கு முன்னும் சரி அதற்கு பின்னும் சரி 100 முறை பேட்டி கொடுத்துட்டார். இந்த பிரச்சனையை வச்சு கூட்டணி பேசுகிற இழிவான அரசியலை நான் செய்ய மாட்டேன். அதையெல்லாம் விட்டுறீங்க, கொடியாட்டினாங்க. எடப்பாடி பழனிசாமி என்கிற நான் என்று சொல்லி அவர் முதலமைச்சராக பதவியேற்கிற நாள் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல தமிழன், நல்ல ஆட்சியை கொடுக்கிற நாளாக அமையும். சாதாரண குடும்பத்திலே இருந்து வந்த அந்த மகன் எவ்வளவு கேலி பேச்சுகளுக்கு உட்படுத்தப்பட்டாலும் வென்று காட்டுவார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவர் தலைமையிலான ஆட்சி அமையும். 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இரட்டை இலைகளுக்கானது. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் திரு கல்யாண சுந்தரம் அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் அவர்களே என்பதை சொல்ல திரு ராஜீவ்காந்தி. நாடு என்னவாக இருந்ததுங்கிற வரலாற்றை படித்தால்தான், மரியாதைக்குரிய நண்பர் கல்யாண சுந்தரம் சொன்னது போல், வெறும் தத்துவ மரபுக்குள் மாயைக்குள் மாற்று இல்லாமல் ஒரு நாளில் மாங்காய் கைத்து விடாது. நண்பர் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். உண்மைதான், நாங்கள் எங்கும் மறுக்கவில்லை. அப்போது மருத்துவ கவுன்சில் இருந்தது, இன்னைக்கு வாரியமாக மாறி போய்விட்டது. அந்த மருத்துவ கவுன்சில் இருந்தபோது மாநிலங்கள் கேட்கும், அதை ஒன்றிய அரசு கொடுப்பதற்கு கடமை இருந்தது. இப்போது அவர்களுடைய அருமை நண்பர் பெரும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் சட்டத்தை மாற்றி எங்களிடம் வந்து கையேந்துங்கள், எங்களிடம் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டால் உனக்கு கொடுப்பேன், நீங்கள் தமிழ்நாடா உனக்கு கொடுக்க மாட்டேன், தமிழ் வேஷ்டியா எனக்கு கொடுக்க மாட்டேன், நீ பாஜக கூட்டணியா உனக்கு கொடுக்க மாட்டேன்னு ஒரு கேட்ட போட்டார். அப்போ தான் நாங்கள் கேட்குறேன், வீட்டுக்குள்ளே இருக்குது, நீ எடுக்கலை எனக்கு கேட்காத. இங்கே இந்தியாவில் 2 நடைமுறை, 2 அரசாங்கம் இருக்குது, அதை முதல்ல ஒத்துக்கொள்ளணும். ஒன்று ஒன்றிய அரசு, இன்னொன்று மாநில அரசு. ஒன்று பிரதம அமைச்சர், இன்னொன்று முதலமைச்சர், இன்னொருவர் குடியரசுத் தலைவர், இன்னொருவர் ஆளுநர். இருக்கத்தான் செய்கிறது. இதை எதிர்த்து தான் எங்களுடைய பெரும் மரியாதைக்குரிய எழுதப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தை பேராசான் அறிவாசான் பேரறிஞர் அண்ணா சொன்னார், நாங்கள் மாநில சுயாட்சியை நோக்கி நகர்கிறோம் என்று. அது பல்வேறு வாதங்கள். அந்த அரசியல் களத்தில் இன்றைய தேவை என்னவாக இருக்கிறது? எதற்கு இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சராக எங்கள் தலைவர் பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற எங்கள் அன்பு முதல்வரை நாங்கள் முன்மொழிகிறோம். எதற்காக முன்மொழிகிறோம்? 1000 ரூபாய் என்கிற சமூக நலத்தை திட்டத்தை கொண்டு வந்தபோது பல பேர் சொன்னார்கள், அரசாங்கம் என்ன பிச்சை போடுகிறதா? இன்னும் 1000 ரூபாய் வாங்குவதற்கு தான் அந்த நாட்டுடைய பெண்கள் இருக்கிறார்களா? எங்கள் பாட்டி அவையும் எங்களுடைய பாட்டி கண்ணையும் எங்கள் பாட்டிகள்லாம் இப்படி இருந்தார்களா? ஆம், கோபம் வந்தது. ஆனால் அன்பு கொண்ட என்னுடைய தாய்மார்களே, தங்கைகளே, இந்த 1000 ரூபாய் திட்டம் என்பது ஏதோ பொருளாதார மேம்பாடு திட்டம் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் இது எப்படி பார்க்கிறேன் என்றால், ஐயா நாராயணன் சொன்னார்ல, பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்கன்னு, அது ஒரு சாமியார் சொன்னார், பெண்கள்லாம் வேலைக்கு போயிட்டா இந்த நாட்டில் சாஸ்திரம் வழங்குமோ அப்படின்னு கேட்டார். அது வெளிப்பாடு தான், பரவாயில்லை, அந்த கொள்கை தான். ஆனால் என் தங்கையிடம் போய், என் அம்மாவிடம் போய், அம்மா நீ என்னம்மா வேலை பார்க்குறேன்னு கேட்டால், என் அம்மா சொல்லு நான் சும்மாதாம்மா இருக்கேன்னு. என் தங்கச்சிகிட்ட போய் என்னம்மா வேலை கேட்டால், நான் சும்மா தானே வீட்டில் இருக்கேங்க. என் அம்மாவும் தங்கச்சி உண்மையிலே சும்மா இருந்தாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு போட்ட 10 பத்திரத்தை தேய்ச்சி கழுவி வீடு கூட்டி முத்தம் தெளித்து கணவரை எழுப்பிட்டு, ராத்திரி கொண்டு வந்த பால்லையோ இல்லை காலையில் நடந்து போய் கறவை மாடு மடிவடித்து 1 லிட்டர் பாலை கொண்டாந்து காய்ச்சிட்டு 1 முனர் காப்பி தண்ணியை தான் ஒரு வாய் குடிச்சிட்டு தன் கணவரை எழுப்பி இந்தா சாமி குடிசாமின்னு சொல்லுவா. அடுத்த வேளை காலையில் இட்லியோ தோசையோ பழைய கஞ்சியோ இல்லை நான் சாப்பிட்ற கருவாடோ இல்லை மற்றவா சாப்பிட்ற கேரட்டோ இல்லை கத்திரிக்காயோ எதுவோ செய்கிறதுக்கு என் அம்மா தோட்டத்துக்கோ கடைக்கோ போய் நின்று வரிசையில் வாங்கிட்டு சமைச்சு கொடுத்துட்டு தோட்ட வேலைக்கு போவான். தோட்ட வேலைக்கு போயிட்டு மத்தியானம் என் புள்ள பட்டினியாக கிடக்குன்னு சாப்பாடு சமைப்பா.
ராத்திரி 1 மணி நேரம் சீரியல் பார்த்துட்டு கடைசியா கணவர் தூங்குன பின்னாடி வீட்டை பூட்டிட்டு தூங்குவா. அவட்ட போய் என்ன வேலை பார்க்க கேட்டா சும்மா தானே இருப்பேன்பா. உங்க வீட்டுக்காரங்க அவரு விழுப்புரத்து பக்கத்தில் ஆட்டோ ஓட்டுறாரு. உங்க தம்பிங்க அவர் டீ கடையில் டீ மாஸ்டரா இருக்காரு. உங்க மகங்க அவர் புரோட்டா மாஸ்டரா இருக்காரு. அவர் சென்னையில் கால் டாக்ஸி ஓட்டுறாரு. அவர்லாம் வேலைக்கு போறாரு. உண்மையிலே இந்த சமூகத்தில் பெண்கள் சும்மா இருந்தார்களா? அப்பன் வீடு கட்டுக்கிற போது அம்மா கல் சுமந்தார். அப்பன் ஏரோட்டுக்கிற போது அம்மா விதைவிதைத்தார். அப்பன் வியாபாரம் செய்கிற போது தலைச்சுமையாய் போய் வீதியாய் போனார். போய் கடலோடி போய் என் அப்பன் நீ வளைவிழுத்து மீனை கொண்டு வருகிற போது தெருவாய் மீன் வாங்கலையோ மீனன்னு என் அம்மா தான் வித்தா. என் அப்பன் பணம் ஏறி கல்லையோ பதனியோ சீவி கொண்டு வந்தா பதனி வாங்கலையோ பதனி அம்மா தான் வித்தா. ஆண்கள் பார்க்கிற எல்லா வேலையும் பெண்கள் பார்த்த போதும் இந்த சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாய் பெண் வேலைக்கு போனால் தீட்டு என்கிற போது, பெண் தொட்டால் தீட்டென்கிற போது, என் மாரியாத்தாலையும் காளியாத்தாலையும் என் அம்மா தொட்டா தீட்டென்கிற போதுதான் இந்த முதலமைச்சர் யோசித்தார், என் பெண்களுக்கு என்னால் முடிந்ததை. நார்வே அரசாங்கம் 1 மாத ஊதியத்தை மக்களுக்கு ஒதுக்குகிறது. இங்க இருக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு மாத ஊதியத்தை வருமானத்திலிருந்து மக்களுக்கு ஒதுக்கிறது. அப்படி புதுமை திட்டத்தை எங்களால் முடிந்ததை உங்கள் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் கொண்டு வருகிறேன் என்று சொன்னபோது இதே ஐயா எடப்பாடி பழனிசாமியும் இங்க இருக்கிற பாஜக என்ன சொன்னார்கள்? கிழித்தீங்க, நீ கொடுப்பீங்க, முடியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போட்டார், உத்தரப்பிரதேசம் பின்பற்றுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போட்டார், குஜராத் பின்பற்றுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போட்டார், இந்தியாவே பின்பற்றுகிறது. எங்களுக்கு ஒரு அறம் இருந்தது. நாங்கள் இப்போ சொல்கிறோம், எங்கள் மீது கருத்து இருந்தால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம், விமர்சனத்தை விமர்சனத்தால் எதிர்கொள்வோம். வன்மம் கொண்டு நின்றால் வன்மத்தோடு எதிர்கொள்வதற்கும் இந்த கூட்டம் கருப்பு சிவப்பு படை தயாராகவே இருக்கும். எங்கள் அதிகாரம் எங்கள் மீது இருக்கிற போது நான் சொன்னேன், ஐயா சொன்னாரு ராமசாமி போய் சொல்றாங்கன்னு. ஐயா எங்க ஐயப்பன் கோயிலுக்கு 600 ஆண்டு கால வரலாறுங்க ஐயா. ஐயப்பன் கோயிலுக்குள்ள உள்ள இருக்க சிலை தங்கத்தில் ஆன சிலை. அந்த சிலையை செஞ்சு கொடுத்தது எங்கள் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருடைய தாத்தா பிடி ராஜன். உள்ள திமுக காரர் சிலை தான் உள்ள இருக்கு, பரவாயில்ல. 600 ஆண்டு கால வரலாறு கொண்ட அந்த ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போய் தான் எங்கள் ஐயப்பனை பார்க்க முடியும். அது ஐதீகம், பழக்க வழக்கம். எங்கள் ஊரில் கார் இல்லை, பஸ் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின் இல்லை. அப்போ என் தாத்தா பாட்டா நடந்து போகலாம். ஆனால் உட்கார்ந்து இருக்க கூட்டத்தில், டிவி பார்க்குற கூட்டத்தில் உங்கள் தாத்தாவில் யாரையா குருசாமின்னு கேட்டால் தாத்தா குருசாமியா இல்லை ஏன்பா. ஏயா இல்லைன்னா 18 வருஷம் போகணும், என் அப்பா போயிருக்காரு, தாத்தாவுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னுபா. ஏன் தாத்தாவுக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஐயப்பன் கோயில் இருக்கிற ஊர் கேரளாங்கிற ஊர். கேரளாவில் ஒரு பழக்க வழக்க சட்டம் இருந்துச்சு. கோயிலை சுற்றி ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், எலி நடக்கலாம், ஓனா ஓடலாம், புலி கூட பாயி. ஆனால் கருப்பாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் கோயில் விதியில் நடக்கக்கூடாதுன்னு சொன்னபோது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ராமசாமிங்கிற கிழவன் தான் கிளம்பி போய் கேரளாவில் வைக்கத்தில் போராடின பின்னாடி தான் கேரளாவில் சட்டத்தை திருத்தினாங்க. எல்லா சாதியும் கோயில் திருக்க நடக்கலான்னு இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் அரசு திருத்தினான். அப்புறம்தான் என் தம்பி ராஜசேகர் நாளைக்கு பள்ளி கட்டும் சபரிமலைக்குன்னு போறான்னா எங்க ராமசாமி ஐயா பார்த்து கும்பிட்டு தான் போவான். இது மனித மாண்பு. அந்த மாண்பை, இந்தியாவின் மதச்சார்பின்மையை, இந்தியாவின் மொழியை, இடஒதுக்கீடை பார்ப்பதற்கு, தமிழ்நாட்டின் தன்மையை பாதுகாப்பதற்கு ஒரு தலைவர் இருக்கார் என்றார், அது முத்துவேல் கருணாநிதி தலைவர் தான். எங்கள் மாநிலம் வளர்ந்திருக்கிறது, தொழில் செய்ய உகந்த மாநிலம், அதிகம் படித்த மாநிலம், பெண்கள் வேலைக்கு போவதில் வேலைக்கு செய்கிற முதல் மாநிலம், இந்தியாவில் அதிக தனிமனித வருமானத்தை கொண்டிருக்கிற மாநிலம். நாங்கள் என்னைக்காவது என் பிள்ளைகள் யூபியோட, பீகாரோட, குஜராத்தோட போட்டி வர்றாங்களா? எங்களுக்கு போட்டிலாம் அமெரிக்காவும் லண்டனும். அதுக்கு நீங்க ஒதுக்குனது மாதிரி திராவிட இயக்கத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரன், திராவிட இயக்கத்தின் ஆதரவாளர் மரியாதைக்குரிய மருத்துவர், நாங்கள் ஒரு அணியாத்தான் இருக்கோம். மகிழ்ச்சி. அந்த திராவிடம் இருக்குன்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். எதிரியா இருந்தாலும் அறச்சிந்தனையோடு இருக்குன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது எந்த மாற்ற கருத்தும் எங்களுக்கு இல்லை. நான் இப்போதும் சொல்கிறேன், இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மோடி அவர்கள் ஒரு பாச தாக்குதல் நடத்துகிற போது அதை எதிர்த்து தமிழ்நாடு மட்டும் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்குன்னு சொல்றீங்கன்னா, அந்த தெம்பையும் திராடியும் கொடுத்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி அன்பு தலைவர். அந்த தலைவர் கொண்டிருக்கிற எல்லோருக்கும் எல்லாமே தத்துவமும் எங்கள் தமிழும் வெள்ளும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு படை இருக்கும். மீண்டும் 2வது முறை முத்துவேல் கருணாநிதி அந்த குரல் கேட்கும். வரலாற்றில் முதல் முறையாக 2வது தடவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருப்பு சிவப்பு கொடி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் பறக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ராஜீவ்காந்தி அவர்களே. இப்போ தமிழ்நாட்டில் 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. இத்தனை முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 4 பக்கமே சொல்லிட்டாங்க, நாங்கள் தான் முதலமைச்சர், ஆட்சி அமைச்சாச்சு, அவ்வளோதான், பதவி ஏற்றாச்சு.
நாங்கள் தான் வந்துட்டோம், அப்போ அமைச்சரவை யாருன்னு லிஸ்ட்டு போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆகி விட்டாருன்ட்டாரு. அவர் அவ்வளோதான், வெற்றி தலைவர் விஜய் தான் முதலமைச்சர்ன்ட்டாரு. அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டார், 4 பேரும் சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, எலெக்ஷனே வேண்டாம். முதல் முறையாக வரலாற்றில் 4 முதலமைச்சர் ஒரே மேடையில் பதவியேற்பார்கள். இப்போ வேட்பாளர் அப்படிங்கிறவர், அந்த முதலமைச்சர் முகம் அப்படிங்கிறவர் ஏன் இவ்வளோ முக்கியமாகிறாரு? நம்ம யார், எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுன்றது ஒரு கேள்வி, யார் எனக்கு முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறது 2வது கேள்வி. பல நேரத்தில் இந்த 2வது கேள்வி தான் முதல் கேள்வியாக மாறிடுது. ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, இப்போ சரியாக 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஓட்டு போட்டோம், 3 முதலமைச்சர் கிடைச்சாங்களா இல்லையா? 2016 செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்து நம்மெல்லாம் முதலமைச்சராக்கணும். பிரசிடென்ஷியல் ஸ்டைல். இந்த பக்கம் பார்த்தோம் கருணாநிதியா ஜெயலலிதாவா பார்த்தோம், ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் என்ன நடந்தது? முதல்ல ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானாங்க, அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரானாங்க, அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் முதலமைச்சர் போகிறதா சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆனார். 4 வருஷம் இருந்தார். அண்ணன் கல்யாணசுந்தரம் அவர்கள் சொன்னது போல் கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டார். 4 வருஷம் அவர் ஆட்சி செய்தார். அப்போது நாம் யார் வேட்பாளர், யார் எனக்கு முதலமைச்சர்னு பார்த்து நம்ம நினச்சி ஒன்று ஓட்டு போடுறோம், தெய்வம் ஒன்று நினைக்குதுன்ற மாதிரி இங்கே நாம் இருக்கிறது எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை. நேரடியாக முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க நம்ம வாக்களிக்கிறது இல்லை. அப்போ நாம் முதலமைச்சர்னு நினச்சி வாக்களிக்கிறது சரியாக இருக்குமா? நம்ம தொகுதியில் யார் நிற்கிறாங்க, நம்ம சரியான எம்எல்ஏக்கு வாக்கு போடுறோமா, அவர் அங்கே போய் நமக்காக பேசுவாரா அப்படிங்கிறத பார்க்குறது சரியாக இருக்குமா அப்படிங்கிற 2 கேள்விகளும் நம்ம முன்னாடி இருக்குது. ஆனால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் யார் வந்தால் இந்த விஷயத்தை மாற்ற முடியுமா? இப்போது எளிமையான ஒப்பீடு, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்ன? திரு கல்யாணசுந்தரம் அவர்கள் திரும்ப சொன்னார். மீண்டும் மீண்டும் அவர் ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிடப்படுகிறார். இங்கே அம்மா இருந்தான்னு இத்தனை வாட்டி பேசினாங்க. அந்த ஒப்பீடே அவருக்கு ஒரு சிக்கலாக மாறுகிறது. இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் அம்மா அளவுக்கு அவர் இல்லைங்கன்னு அவரை விமர்சிக்கிறாங்க. ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே சிக்கல் தான் இருக்குது. அவர் என்னதான் செய்தாலும் அவர் திரு கருணாநிதி அவர்களோடு ஒப்பிடப்படுவார். அப்போது ஒரு தலைமை ஒரே கட்சி தான், அதே திமுக தான், அதே அதிமுக தான், அதே தொண்டர்கள் தான், அதே ரெட்டலை தான், அதே சூரியன் தான். ஒரு தலைமைங்கிறது மாறும்போது மக்களுடைய பார்வை மாறுகிறது, மக்கள் அந்த கட்சியை எப்படி அணுகிறாங்கன்றத பார்வை மாறுகிறது. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தப்போ ஒரு பார்வை, திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ஒரு பார்வை, அடுத்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும்போது இன்னும் ஒரு பார்வை. மாறுதா இல்லையா? ஒரே கட்சி, ஒரே சின்னம், ஒரே கொள்கை, 3 பேரும் ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாங்க. அப்போது அந்த முகம் யார்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அந்த முகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய கொள்கைகள், அந்த முகத்தின் பின்னால் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம இன்னும் உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்கு அந்த முகம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனாலே நான் வாக்களிச்சிடலாம், ஆனால் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறதும் முக்கியம். அவர் என்ன விஷயங்களை முன்வைக்கிறார், என்ன செயல் திட்டங்களை முன்வைக்கிறார், என்ன சாதனைகளை முன்னாடி செய்திருக்கிறார், இல்லை அவருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றன. நிச்சயமாக இந்த முகங்கள், இந்த 4 முகங்களில் ஏதோ ஒரு முகம் வரப்போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதுல இருக்கிறது அவர்களுடைய உண்மையான வெற்றியும் தோல்வியும். என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காத்திருப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அருமையாக கருத்துக்களை முன்வைத்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த உங்களுக்கும் நன்றி.